தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் அன்பு வணக்கம். தேர்வுக்கு இன்னும் சிறிது காலம் மட்டுமே இருக்குது. ஸோ அதனால் யாரும் பயப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அதை ரிவிஷனாக பாருங்கள். ரிவிஷனாக படிக்கிறப்போ அது புக்கோடைய பார்க்குறப்ப அது சுமைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய மைண்டுக்கு எப்படி ரிவிஷன் பண்ணலான்னு தோணுது, ஆடியோவாக கேட்கலாமா, இல்லை புக்ஸாக படிக்கலாமா, இல்லை வேறு யார்ட்டாச்சும் நம்ம குரூப்பாக டிஸ்கஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ அந்த வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிவிஷனை பண்ணுங்கள். உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணாதீங்க. அது கண்டிப்பாக பயன் கொடுக்காது. ஸோ அதனால் இன்னும் எங்கள் தேர்வுக்கு இன்னும் குறைந்த நாட்கள் மட்டுமே இருக்குது. அதனால் கொஞ்சம் சின்சியராக படிங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நம்ம அடுத்தது இந்த மூன்றாம் பருவம் 7ஆம் வகுப்பில் நம்ம முதல் பருவம் 2ஆம் பருவம் பார்த்துட்டோம். 6th முடிஞ்சுது. இதில் 3ஆம் பருவம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் முடிச்சது எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாத இணை அப்படின்னா பி ஆப்ஷன், அதாவது நல்கினான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்கினான் அப்படின்னா கொடுத்தான். நல்கினான் அப்படின்னா கொடுத்தால். நல்கினாள் அப்படின்னா என்னது? கொடுத்தாள். இங்கே மடமகள். மடமகள் அப்படின்னது என்னது? இளமகள். புகவாக. புகாவாக அப்படின்னா உணவாக. மாறி அப்படின்னா மழை. அடுத்தது 2வது பாருங்கள், பொருந்தாத இணை தான் கொடுத்துருக்காங்க. இதில் எடுத்துக்கிறது எல்லாமே முக்கியமான கொஷின். பாயிண்ட்டாக நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பொருந்தாத இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் பொருந்தாதது பார்த்திங்கன்னா இந்த சும்மாடுக்கு வயலுக்கு நீர் வரும் வழி அப்படின்னு இருக்காங்க. ஓகேங்களா? சும்மாடுனா அப்படி கிடையாது. சும்மாடுனா என்னது? பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணி சுருள். சும்மாடுனா உங்களுக்கு தெரியும். பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணியோடைய சுருள். குழி நீள அப்படின்னா அளவையின் பெயர். கழலுதல் அப்படின்னா உதிர்த்தல். சாணல் நீட்டல் அப்படின்னா அளவையின் பெயர். இது எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு பொறுத்தது பொருளுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க. சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது 3வது கொஷின் பாருங்கள். 3வது கொஷின், திருநெல்வேலி டேஷ் மன்னர்களோட தொடர்புடையது. திருநெல்வேலி எந்த மன்னர்களோட தொடர்புடையது அப்படின்னா பாண்டிய மன்னர்களோட தொடர்புடையது. நான் போன வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த மேப்பு தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? சேர சோழர்களுடைய பகுதிகளை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது மத்திய பகுதி அப்படின்னா யார்? பாண்டியர்கள் ஆண்டாங்க. அப்போ இந்த மத்திய பகுதியில் என்னென்ன மாவட்டங்கள் இருக்குது? மதுரை, திருநெல்வேலி, இந்த மாவட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? இது பாண்டியர்கள். இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேரளாவுடைய பார்டரு. கேரளாவில் தான் பார்த்திங்கன்னா சேரர்களுடைய வரலாறு இருக்குது. அப்போ அதை ஒட்டி இருக்கக்கூடிய கரூர், திண்டுக்கல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சேரர்களுடைய பகுதியாக வரும். சேரர்களுடைய பகுதிகளாக வரும். இதே இந்த பக்கம் கிழக்கு பக்கம் காவேரி, பூம்பட்டினம், பூம்புகார், நாகப்பட்டினம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேரர்களுடைய பகுதி. சேரர்களுடைய பகுதி. அடுத்து பல்லவர்கள்லாம் நமக்கு இதுக்கும் மேலே சென்னைக்கு கீழே மகாபலிபுரம், காஞ்சிபுரம்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் பல்லவ மன்னர்கள் ஆண்ட பகுதிகளாக இருக்குது. அடுத்தது நம்ம பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொறுத்துக்க பாருங்கள். தன் பொருணை. தன் பொருணைனா என்னது? தாமிரபரணி. தாமிரபரணி தான் சொல்லுவாங்க தன் பொருணை அப்படின்னு சொல்லுவாங்க. அக்க சாலை. அக்க சாலை அப்படின்னா என்னது? நமக்கு பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். அக்க சாலை அப்படின்னா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கை. கொற்கைனா நமக்கு முத்து குளித்தல். கொற்கைனா முத்து குளித்தல். திரிகூட மலை அப்படின்னா குற்றாலம். குற்றால குறவஞ்சி நமக்கு நூல் இருக்கு இல்லையா? ஸோ அதை கொடுத்துருக்காங்க. அப்போ தன் பொருணைனா என்னது? தாமிரபரணி. அக்கசாலை அப்படின்னா பொன் நாணயங்கள் உருவாக்கும் இடம். கொற்கை அப்படின்னா நமக்கு முத்து குளித்தல். திரிகூட மலை அப்படின்னா குற்றாலம். அடுத்தது 5வது கொஸ்டின் பார்த்துடலாமா? திருநெல்வேலி சீமையும் கவிகளும் கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? திருநெல்வேலி சீமையும் கவிகளும் கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இதில் பார்த்தீங்கன்னா இதய ஒளி. இதய ஒளி நூலில் தான் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கு. இந்த இதய ஒளியோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா டிகேசின்னு சொல்லுவாங்க. காமனாக சொல்லுவாங்க டிகேசி, அதாவது டிகே சிதம்பரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரகசியமணி. ரகசியமணின்ற பாருங்க. ரசிகமணி. ரசிகமணி ஒரு சிறப்பு பெயர்.
ரசிகமணி என்பது இவருக்கான சிறப்பு பெயர். இந்த குழந்தை இலக்கியம், எழிலோவியம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாணிதாசனுடைய படைப்புகள். வாணிதாசனின் படைப்புகள் எது? குழந்தை இலக்கியமும் எழிலோவியமும். ஓகேங்களா? கவிதை நூல்களுடைய தொகுப்பா வந்து சொல்லப்படுது. அடுத்தது 6வது கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்க. மயிலொப்பு ஆடினாள் மாதவி, இதில் பயின்று வந்துள்ள ஓம உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க. மயிலொப்பு, அப்போ இதில் ஒப்புன்ற வார்த்தை வருது பார்த்தீங்களா? மயிலொப்பு ஆடினாள் மாதவி, இதில் பயின்று வந்துள்ள ஓமை அடி அப்படின்னா என்னது அப்படின்னா நமக்கு வந்து ஒப்பு வந்து வரும். ஓகேங்களா? இதுவே ஓம உறுப்பு அப்படின்னா நமக்கு வந்து மயில் வரும். மயிலை போல வந்து ஆடினாள் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க. ஓமை யாரை ஓமைப்படுத்திருக்காங்க? மயிலை வந்து ஓமைப்படுத்திருக்கிறாங்க. அப்போ ஓம உறுப்பு அப்படின்னா ஓம உறுப்புனா ஒப்ப. ஓகேங்களா? இப்போ ஓமை அப்படின்னா மயில், ஓமயம் அப்படின்னா நமக்கு யார் வரும்? மாதவியை வந்து குறிக்கும். அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தா இணை எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பொருந்தா இணை இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டியில் பாருங்க. மலைக்கோட்டை நகரம் வந்து தஞ்சாவூர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலைக்கோட்டை நகரம் வந்து திருச்சி. மலைக்கோட்டை நகரம் எது? திருச்சி. தஞ்சாவூர் நம்ம என்ன சொல்லுவோம்? நெற்களஞ்சியம் சொல்லுவோம். நெற்களஞ்சியம். தஞ்சாவூர் என்ன சொல்லுவோம்? நெற்களஞ்சியம் சொல்லுவோம். மலைக்கோட்டை அப்படின்னா திருச்சி, தஞ்சாவூர்னா நெற்களஞ்சியம். அடுத்து பாருங்க. மாங்கனி திருவிழா எது? காரைக்கால். மாங்கனி திருவிழா என்னது நமக்கு? காரைக்கால். மலைகளின் ஊட்டி அப்படின்னா மலைகளின் அரசி அப்படின்னா ஊட்டி. மலைகளின் அரசி என்பது ஊட்டி. ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா ஏற்காடு. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸில் கேட்டதுங்க. இதில் ரொம்ப முக்கியமானது. தஞ்சாவூர் கேட்டிருக்காங்க, ஏழைகளின் ஊட்டி எதுன்னு கேட்டிருக்காங்க, மலைகளின் அரசி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்க. தவறானது எது? தவறானது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. இது கொஸ்டின் படிக்கிறேன். அடுத்தது பாருங்க. இல்லை கர்ம வீரர் நகரம் சிவகாசின்னு கொடுத்துருக்காங்க. சிவகாசி கிடையாது. என்னது? விருதுநகர் தான் என்னது? கர்ம வீரர் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகாசி என்ன சொல்லுவாங்க? குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. குட்டி ஜப்பான் வந்து சொல்லுவாங்க. தெற்கு எல்லையாக அமைந்துள்ளது கன்னியாகுமரி. இது கரெக்டு. தேர் அழகு நகரம் அப்படின்னா திருவாரூர். என்னது? நமக்கு திருவாரூர். மலைகளின் இளவரசி அப்படின்னா கொடைக்கானல். அப்போ இதுலேயே 3 கொஸ்டின் கொடுத்துட்டாங்க பாருங்க. ரொம்ப முக்கியம். இதுலேயே 3 நமக்கு வந்து சரியான கொஸ்டின் இருக்கு. மலைகளின் அரசி அப்படின்னா ஊட்டி, ஏழைகளின் ஊட்டி அப்படின்னா ஏற்காடு, மலைகளின் இளவரசி அப்படின்னா கொடைக்கானல். இதில் வந்து சில பேர் வந்து மலைகளின் அரசி கொடைக்கானலா, இல்லை மலைகளின் இளவரசி வந்து ஊட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். 9வது கொஸ்டின் பாருங்கள். அப்துல் கலாமுடைய புகழ் எப்படின்னு கேட்குறாங்க. அப்துல் கலாமுடைய புகழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது. ஆமாம், கரெக்டு தானே. அவருடைய புகழ் எப்படி? உலகெங்கும் பரவியது. அதுக்கு ஓமை என்ன பண்ண? குன்றின் மேலிட்ட விளக்கு போல உலகெங்கும் பரவியது அப்படின்னு வந்து. அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத இணை வந்து கேட்டிருக்காங்க. நீர்ப்பாசனம் அப்படின்னா இரிகேஷன். நீர்ப்பாசனம் அப்படின்னா என்னது? இரிகேஷன். நெற்பயிர் அப்படின்னா பாடி. பயிரிடுதல் அப்படின்னா அக்ரிகல்ச்சர்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. அக்ரிகல்ச்சர்னா என்ன வரும் நமக்கு? வேளாண்மை தான் அக்ரிகல்ச்சர். அப்போ பயிரிடுதல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கல்டிவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். உழவியல் அப்படின்னா அக்ரானமி. அப்போ நீர்ப்பாசனம் என்னது? இரிகேஷன். நெற்பயிர் அப்படின்னா பாடி. பயிரிடுதல் அப்படின்னா நமக்கு கல்டிவேஷன். அக்ரிகல்ச்சர் அப்படின்னா வேளாண்மை. உழவியல் அப்படின்னா அக்ரானமி. அடுத்தது வந்து நமக்கு அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். பொருந்தாத இணை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே முக்கியமானது. உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இதுமாரி வந்து கொஷின், ஒரே கொஷினில் 4 கொஷின் வந்து நம்ம வந்து சேர்த்து வந்து கொடுத்துருக்கோம். பொருந்தாத இணை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாரணன் அப்படின்னா முருகன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நாரணன் அப்படின்னா யார் வருவா? திருமால் வருவார். அப்போது சுடர் அழியான் அப்படின்னா யார்? ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சுடர் அழியான்னா யார்? ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும். தகலி அப்படின்னா அகல் விளக்கு. நாரணன் அப்படின்னா திருமாலை வந்து குறிக்கக்கூடியது. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்க. இடர் அழி நீங்குவே இத்தொடரில் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் என்ன? இடர்னா என்னன்னு வந்து கேட்குறாங்க.
இடர் அப்படின்னா என்பது துன்பத்தை குறிக்கக்கூடியது. இடர் அழி நீங்குவேன் இத்தொடர் அடிகோடிட்ட சொல்லின் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா இடர் அப்படின்னா என்னது, துன்பத்தை குறிக்கக்கூடியது. அடுத்தது நம்ம 13வது கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். 13வது வந்து பாருங்க, நமக்கு அன்பு, அன்புனா என்ன, நமக்கு தகலி, அன்புனா என்னது தகலி. ஆர்வம் அப்படின்னா நெய், சிந்தை அப்படி என்பது இடுதிரி, ஞானம் அப்படின்னா விளக்கு. இப்போ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அன்பு என்பது என்னது, அன்புனா தகலி, ஆர்வம் அப்படின்னால் நமக்கு நெய், சிந்தை அப்படின்னா இடுதிரி, ஞானம் அப்படின்னா விளக்கு. அடுத்தது பொருந்தாத இணை, இதை பாருங்க. பொருந்தாத இணை வந்து பாருங்க, வித்து அப்படின்னா விதை, இது கரெக்ட். வித்துனா நம்ம என்ன சொல்லுவோம், விதை வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து பாருங்க, வன் சொல் அப்படின்னா என்னது, இனிய சொல். வன் சொல்னா நம்ம என்ன சொல்லுவோம், கடுஞ்சொல் அப்படின்னு கூட வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, ஈன அப்படின்னா என்னது, பெற, கரெக்டு. அப்போ பைங்கூழ் அப்படின்னா பசுமையான பயிர். அப்போ இங்கே எது தவறானதுன்னா இதுதான் வந்து தவறானது. வன் சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு கடுஞ்சொல், கடுஞ்சொல். இங்கே தவறானது எது, வன் சொல் என்பது கடுஞ்சொல் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். வித்து என்பது விதை, ஈன அப்படின்னா பெற, பைங்கூழ் அப்படின்னா பசுமையான பயிர், வன் சொல் அப்படின்னா கடுஞ்சொல். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து பாருங்க, நமக்கு விளை நிலம். விளை நிலம்னா நம்ம வந்து எதை கொடுப்போம், விளை நிலம்னா இன்சொல், விளை நிலம்னா இன்சொல். விதை, விதை அப்படின்னா நம்ம எதை கொடுப்போம், நம்ம விதை அப்படி என்றால் ஈகை, ஈகைனா கொடுத்தல். கலை அப்படின்னா நமக்கு எதை கொடுப்போம், கலை அப்படி என்பது வன்சொல். உரம் அப்படின்னா உண்மையை வந்து குறிக்கக்கூடியது. ஓகேங்களா. அப்போ விளை நீளம்னா என்னது, நமக்கு இன்சொல், விதை அப்படின்னா ஈகை, கலை அப்படின்னா நமக்கு வன்சொல், உரம் அப்படின்னா நமக்கு உண்மையை வந்து குறிக்கக்கூடியது. 16வது கொஸ்டின் பாருங்க, வறுமையை பிணி என்றும் செல்வத்தை டேஷ் என்றும் கூறுவார். வறுமை, பிணினா என்னது, நமக்கு நோயை வந்து குறிக்கும். பிணி என்பது என்ன குறிக்கும், நோயை வந்து குறிக்கும். அப்போ செல்வத்தை டேஷ் என்று கூறுவார், என்னது, மருந்து என்று கூறுவார். வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் வந்து கூறுவார். அடுத்தது 17வது கொஸ்டின் வந்து பாருங்க, 17, எளிது. எளிது அப்படின்னா அரிது, எளிது அப்படின்றா என்னது, அரிது. ஈதல், ஈதல் அப்படி என்றால் ஏற்றல். அந்நியர், அந்நியர் அப்படி என்றால் நமக்கு என்னது, உறவினர். இரவலர் அப்படின்னா புரவலர். இப்போ எளிது அப்படின்னா அரிது, ஈதல்னா ஏற்றல், அந்நியர் அப்படின்னா உறவினர், இரவலர் அப்படின்னா புரவலர். அடுத்தது 18வது கொஸ்டின் பாருங்க, செல்வம் அப்படின்னா வெல்த், கரெக்ட். கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. நற்பண்பு அப்படின்னா நமக்கு என்னது, கேட்டசி. நற்பண்பு என்னது, நமக்கு கேட்டசி. ஒப்புரவு நெறி அப்படின்னா இங்கே ஆம்பிஷன் வராது. ஓகேங்களா. ஆம்பிஷன் அப்படின்னா நமக்கு என்ன வரும், லட்சியம் அப்படின்னு வரும். ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வரும். அப்போ ஒப்புரவு நெறினா என்ன வரும் அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி, ரெசிப்ரோசிட்டி, ரெசிப்ரோசிட்டி வரும். அப்போது செல்வம் அப்படின்னா வெல்த்து, கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி, நற்பண்பு என்னது கர்டசி, ஒப்புரவு நெறி அப்படின்னா நமக்கு ரெசிப்ரோசிட்டி, ஆம்பிஷன் அப்படின்னா லட்சியம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. 19வது கொஸ்டின் பாருங்க, கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர் என திருவள்ளுவர் கூறுகிறார். யாரை வந்து கற்றவர்களுள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் என திருவள்ளுவர் கூறுகிறார். யார் அப்படின்னா தம் கற்றவற்றை கற்றவரின் முன் தெளிவாக சொல்பவர். தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்பவர் தான் வந்து கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் அப்படின்னு வந்து திருவள்ளுவர் வந்து கூறுகிறார். முக்கியமான ஒரு கொஷின். அடுத்து வந்து பாருங்க 20வது கொஷின், உருபசியும் ஓவாப் டேஷ் சொருப்பகையும் சேராது இயல்வது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னது திருக்குறள் வந்து ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா பிணியும் நாடும். எப்படி வரும், உருப்பசியும் ஓவா பிணியும், இங்கே பிணியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. இங்கே நாடு வந்து வரும். ஓகேங்களா. உருவசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. அடுத்தது 21வது கொஸ்டின் பாருங்க, டேஷ் ஒரு நாட்டின் அரணன்று. டேஷ் ஒரு நாட்டின் அரணன்று அப்படின்னா வயலை வந்து சொல்றாங்க. வயல் ஒரு நாட்டின் அரணன்று அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 22 பாருங்க,
வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாத் தற்று இதில் பயின்று வந்துள்ளது என்னன்னு கேட்குறாங்க. வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாத் தற்று இதில் பயின்று வந்துள்ள அணி எந்த அணி அப்படின்னா நமக்கு ஓமை அணி வந்து பயின்று வந்திருக்கு. என்ன அணி வந்திருக்கு? நமக்கு ஓமை அணி வந்து பயின்று வந்திருக்கிறது. அடுத்து 23வது கொஸ்டின் பாருங்க. மகத்துவம் அப்படின்னா சிறப்பு. இங்க தவறானது எது அப்படின்னா தாரணி அப்படின்னா மலைன்னு கொடுத்துருக்காங்க. இது என்னது? உலகம். தாரணி அப்படின்னா என்னது? நமக்கு உலகத்தை தத்துவம்னா உண்மை, பேதங்கள் அப்படின்னா வேறுபாடு. மகத்துவம் என்றால் சிறப்பு. அடுத்து வந்து பாருங்க 24வது கொஷின். வாடா என அழைத்து வாழவித்தால் அம்ம உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே. இப்பாடல் வந்து பாடியவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாதர் வந்து பாட்டிருக்காரு. வாடா என அழைத்து வாழவித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாயை ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு பாடினாரு அழகிய சொக்கநாதர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். அழகிய சொக்கநாதர் 19ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். இது வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி. இவருடைய படைப்புகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தியம்மை பிள்ளைத்தமிழ், அப்புறம் காந்திய கும்மி, அப்புறம் கோதை கும்மி. இதெல்லாம் அவருடைய படைப்புகள். கோதை கும்மி. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பலப்படை சொக்கநாதர். இவர் 18ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். இவர் வந்து 18ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். இவர் வந்து தேவை உலா வந்து இயற்றியவர். அதுக்கப்புறம் அழகர் கிளை விடு தூது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலப்படை சொக்கநாதர் வந்து. அப்போ இதான் நமக்கு முக்கியம். வாடா என அழைத்து வாழவித்தால் அம்மா உன்னை கூடாதென்றார் தடுப்பார் கோமதி தாயை ஈஸ்வரிய பாடலர் அழகிய சொக்கநாதர். அடுத்தது 26வது கொஸ்டின் பாருங்க. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் இயக்கத்தில் கலந்து கொண்டார். எந்த இயக்கத்தில் காயிதே மில்லத் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொண்டார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அவர் வந்து கலந்து கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒத்துழையாமை இயக்கம். யார் தொடங்கும்போது? காந்தியடிகளால் வந்து தொடங்கப்பட்டது. காந்தியடிகளால் தொடங்கும்போது எப்போ? 1920. உப்பு சத்தியாகிரகம் எப்போ? 1930. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942. சுதேசி இயக்கம் எப்போ? 1905. ஓகேங்களா? அப்போ விடுதலை போராட்டத்தின் காயிதே மில்லத் வந்து எந்த இதில் கலந்து கொண்டார் அப்படின்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து கலந்து கொண்டார். அப்போ இதில் நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருவாங்க? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942, உப்பு சத்தியாகிரகம் 1930, ஒத்துழையாமை இயக்கம் 1920, சுதேசி இயக்கம் 1905. இதுதான் முக்கியமானது. எக்ஸாமில் வந்து நமக்கு ஜிஎஸ்ல கூட வந்து கேட்பாங்க. அடுத்து 27 பாருங்க. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது என்ன அப்படின்னு வந்து கேட்டாங்க. பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருளாகு பெயர். பண்பாகுனா பண்பை குறிக்கக்கூடியது. சினையாகும் பெயர்னா என்னது? சினைனா எதை குறிக்கும் அப்படின்னா நமக்கு என்னது? ஒரு உறுப்பை வந்து குறிக்கக்கூடியது. இடவாகு பெயர்னா இடத்தை வந்து நம்ம வந்து குறிக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க 28. அடுக்கு தொடரில் ஒரு சொல் டேஷ் முறை அடுக்கி வரும். அடுக்கு தொடரில் ஒரு சொல் எத்தனை முறை அடுக்கி வரும் அப்படின்னா 4 முறை வந்து அடுக்கி வந்து வரும். அடுத்து 29 பாருங்க. முனைப்பாடியார் அறநெறிச்சாரம் நீதி நெறி விளக்கம். இதெல்லாம் வந்து யாருடையது அப்படின்னு நினைக்கிறாங்க. முனைப்பாடியார் அறநெறிச்சாரம் நீதி விளக்கம் இதெல்லாம் யாருடையது அப்படின்னா குமரகுருபருடையது. சுரதா யாரு? ஓமை கவிஞர் சுப்புரத்தின தாசன். என்ன சொல்லுவாங்க? சுப்புரத்தின தாசன் அப்படின்னு வந்து சுரதாவன் சொல்லுவாங்க. இவர் வந்து ஓமை கவிஞர் என அழைக்கப்படுகிறார். திருக்கூட ராசப்ப கவிராயர். இவர் யாரு? திருக்குற்றால குறவஞ்சியை எழுதியவர். நாடகத்தை எழுதியவர். திருக்குற்றால குறவஞ்சியை வந்து எழுதியவர். அடுத்து பாருங்க பாரதிதாசன் யார்? நமக்கு பாவேந்தர் என அழைக்கப்படுகிற பாவேந்தர் புதுவை கவிஞர் என்றெல்லாம் வந்து அழைக்கப்படக்கூடிய புதுச்சேரியில் வந்து பிறந்தவர். அடுத்தது பாருங்க 30வது கொஸ்டின் பாருங்க. சமயம் அப்படின்னா ரிலிஜியன், நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி, உபதேசம் அப்படின்னா பிலாசபின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. பிலாசபின்னா என்ன குறிக்கும்? நம்ம தத்துவம். பிலாசபி அப்படின்னா என்னது? தத்துவத்தை குறிக்கும். உபதேசம்னா என்ன குறிக்கும் அப்படின்னா ப்ரீச்சிங். ஓகேங்களா? ப்ரீச்சிங் வந்து குறிக்கும்.
வானியல் அப்படின்னா என்னது? அஸ்ட்ரானமி. வானியல் அப்படின்னா என்ன குறிக்கும்? அஸ்ட்ரானமியை வந்து குறிக்கும். அடுத்தது 31வது கொஸ்டின் வந்து பார்த்துடலாம். 31 வந்து பாருங்க. நமக்கு பழமொழி 400 நூலின் ஆசிரியர் மூன்றுரை அரையனார். கரெக்டு. பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யாரு? மூன்றுரை அரையனார். இவர் 3ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் 3ஆம் நூற்றாண்டு கிடையாது, 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். மூன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். சமண சமயத்தை வந்து சேர்ந்தவர். இது வந்து கரெக்டு. பழமொழி 400 11 மேற்கணக்கு நூல்களில் உண்டு. தப்பு. இது என்னது? 11 கீழ்கணக்கு நூல்கள். கீழ்கணக்கு நூல்களில் வந்து நமக்கு வந்து வரக்கூடியது கீழ்கணக்கு நூல்கள். இப்போ பழமொழி 400 நூலின் ஆசிரியர் யார்? மூன்றுரை அரையனார். இவர் எந்த நூற்றாண்டு? 3ஆம் நூற்றாண்டு கிடையாது, 4ஆம் நூற்றாண்டு. இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். பழமொழி 400 நமக்கு என்ன வரும்? அறம் சார்ந்த நூல். பழமொழி 400 அறம் சார்ந்த நூல். இது 11 கீழ்கணக்கு நூல்களில் வந்து வரும். அடுத்தது 32வது கொஸ்டின் பாருங்க. மலையருவி என்னும் நூலை தொகுத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மலையருவி என்னும் நூலை வந்து தொகுத்தது யார் அப்படின்னா கீவா ஜெகநாதன். கீவா ஜெகநாதன் தான் மலையருவி என்னும் நூலை வந்து தொகுத்தவர். இதில் கி ராஜநாராயணன் இருக்கார் பாருங்க. இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீரா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. கீரா என்று அழைப்பார்கள். இவர் என்னது? கரிசல் இலக்கியத்தின் தந்தை. கரிசல் இலக்கியத்தின் தந்தை. கரிசல் இலக்கியத்தோடைய தந்தை யாரு? கி ராஜநாராயணன். அடுத்தது பாருங்க. நான் வனமாலை. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பா இருக்குங்க. இது என்ன யார் அப்படின்னா வானமாமலை. வானமாமலை யாரு? தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை. தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை. தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை யாரு? வானமாமலை. ஓகே. அடுத்தது யார் இருக்கா? கு அழகிரிசாமி இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு என்னும் சிறுகதை தொகுதிக்காக வந்து சாகித்ய அகாடமி இருக்கா. என்னது? அன்பளிப்பு என்னும் சிறுகதை நூலுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்று இருப்பார். ஓகே. நான் உங்களுக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கி ராஜநாராயணன் வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். அது எந்த நூலுக்காக அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? அடுத்தது 33வது கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். 33 வந்து பாருங்கள். நாற்றுனா என்னது? நடுதல். நடுதல். அடுத்தது நீர்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம பாய்ச்சுதல். கதிர்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அறுத்தல். கலை அப்படின்னா பறித்தல். இது ப்ரீவியஸில் கேட்டது. லாஸ்ட்டாக குரூப் 2ல் வந்து கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நாற்று அப்படின்னா என்னது? நமக்கு நடுதல். நீர் அப்படின்னா பாய்ச்சுதல். கதிர் அப்படின்னா அறுத்தல். கலை அப்படின்னா பறித்தல். அடுத்து 34வது கொஸ்டின் பாருங்க. ஓடை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்லி என்ன? ஓடை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்னது? ஓடை எல்லாம். இதுதான் வந்து சரியான ஆன்சர். ஓடை எல்லாம் என்னும் சொல்ல வந்து சேர்த்து எழுத கிடைப்பது என்னது? ஓடை எல்லாம். அடுத்து பாருங்க 35. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று பாடியவர் யாரு? திருஞான சம்பந்தர். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என புகழ்ந்தவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 திருமுறைகளில் வருவாங்க. 12 திருமுறை. அதாவது வந்து இதில் வந்து சைவர்களில் வந்து வரக்கூடியவர்கள். அதாவது நம்ம 12 திருமுறையை 2ஆக வந்து பிரிப்போம். சைவம், வைணவம் அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரிப்போம். ஓகேங்களா? இதில் வந்து சைவ குறவர்கள் 4 பேர் செய்வாங்க. சைவ குறவர்கள் யார் அப்படின்னா 4 பேர். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர், சுந்தரர். இவங்க யார் வருவாங்க? சைவ குறவர்கள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இதுவே தமிழ் முதலிகள் அப்படின்னு சொல்லிட்டு மூவர் முதலிகள்னு சொல்லுவாங்க. மூவர் முதலிகள்னா இவங்க 3 பேர் மட்டும் வருவாங்க. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர். இவங்க 3 பேருமே உண்டு. மூவர் முதலிகள் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ திருநாவுக்கரசர் என்னது? நமக்கு தேவாரம் 4, 5, 6 வந்து எழுதியவர். அப்போ 1, 2 எழுதியது யார்? 1, 2, 3 வந்து திருஞான சம்பந்தர் வந்து எழுதியிருப்பார். மாணிக்க வாசகருடைய நூல் என்னது? திருவாசகம், திருக்கோவையார். திருவாசகத்திற்கு உருவாகவர்
எதுக்கும் உருக மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து 7ஆம் தேவாரம். தேவாரம் வந்து 7 வந்து பாடியது யார் அப்படின்னா சுந்தரர். ஓகேங்களா? சரி, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 36 பண்ணலாம். ஒரு காலத்தில் வேணு வனம் என்று பெயர் கொண்ட ஊர் எது? வேணு வனம் என பெயர் கொண்ட ஊர் அப்படின்னா திருநெல்வேலி தான் வந்து சொல்லியிருக்காங்க. திருநெல்வேலியோடைய சிறப்பு வேணு வனம் அப்படின்னா திருநெல்வேலி வந்து குறிக்கப்படுகிறது. அடுத்து 37 பாருங்க. முத்துப்படு பரப்பிற் கொற்கை மூன்றுரை என குறிப்பிடும் நூல். முத்துப்படு பரப்பிற் கொற்கை மூன்றுரை என குறிப்பிடும் நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நற்றிணை. 8 தொகை நூல்களில் முதல் நூலாக நம்ம பாடக்கூடிய நூல் என்னது? நற்றிணை நூல். 8 தொகை நூல்களில் சங்க இலக்கிய நூல் ஒன்று இது. இதில் 8 தொகையில் முதல் நூலாக சொல்லக்கூடியது நற்றிணை. புறநானூறு. இந்த நற்றிணை என்பது என்னது? அகம் சார்ந்த நூல். அகம் சார்ந்த நூல். நற்றிணை என்னது? புறம் சார்ந்த நூல். இது 4மே அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, ஐங்குறுநூறு. இது என்னது? நமக்கு ஐங்குறுநூறு. இது என்னது? அகம் சார்ந்த நூல். அகநானூறு அகம் சார்ந்த நூல். அகம் சார்ந்த நூல். அகநானூரில் 400 பாடல்கள், புறநானூரில் 400 பாடல்கள், நற்றிணை 400 அதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. நற்றிணை 400க்கும் 400 பாடல்கள், ஐங்குறுநூறுக்கு மட்டும் 500 பாடல்கள். சரிங்களா? இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ முத்துப்படு பரப்பின் கொற்கை மூன்றுரை என குறிப்பிடும் நூல் இருந்து நற்றிணை. முத்து பரப்பிற்கு கொற்கை மூன்றுனா நற்றிணை வந்து குறிக்கும் நூல். அடுத்து வந்து 38 பாருங்க. நமக்கு வந்து கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து பாருங்க. கூற்று வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்று 1 தன்பொருணை புனல் நாடு என்று சேக்கிழார் திருநெல்வேலி சிறப்பை போற்றியுள்ளார். கரெக்டு. தன்பெருணை புனல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறா? சேக்கிழார். இதுதான் முக்கியமான கொஷின். சேக்கிழார் வந்து சொல்லியிருக்கிறாரு. 2வது பாருங்க. திருநெல்வேலி மாவட்டத்தின் சிறப்பு மிக்க மலை பொதிகை மலை. கரெக்டு. இதுவும் வந்து கரெக்டு. ஓகேங்களா? அப்போ தன்பெருணை புனல் நாடு யார்? சேக்கிழார் சொல்லியிருக்காரு. திருநெல்வேலி மாவட்டத்தின் சிறப்பு மிக்க மலை எது? பொதிகை மலை. அடுத்து 39 பார்த்துடலாமா? 39 பாருங்க. பொதியிலாயினும் இமயமாயினும் 17 அரியாய் பழங்குடி இவ்வடிகள் பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இந்த அடிகள் பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? பொதியலாயினும் இமயமாயினும் 17 அரியாய் பழங்குடி இவ்வடிகள் வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னது? நமக்கு தமிழின் முதல் காப்பிய நூல். காப்பியம், தேசிய காப்பியம், குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் என பல பெயர்கள் சிறப்புகளை கொண்டது. இது வந்து கிபி 2ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தது. இளங்கோவடிகள் இதனுடைய ஆசிரியர். இளங்கோவடிகள் சேரமரபை வந்து சார்ந்தவர். அடுத்து பெரிய புராணம். பெரிய புராணத்தை என்ன சொல்லுவாங்க? திருதொண்ட புராணம். திருதொண்ட புராணம். திருதொண்ட புராணம் சொல்லுவாங்க. பெரிய புராணத்தை ஏற்றியது யாரு? சேக்கிழார் வந்து ஏற்றிருப்பார். தேவாரம். தேவாரம் எத்தனை? 7 இருக்கு. 1 2 3. 1 2 3 யாரு? திருஞான சம்பந்தர். 4 5 6 யாரு? திருநாவுக்கரசர். 7வது வந்து யாரு? சுந்தரர் வந்து பார்த்துப்பாரு. மணிமேகலை. மணிமேகலை பசிப்பினி போக்கிய பாவை. ஓகேங்களா? மணிமேகலையை வந்து இயற்றியது யாரு? சீத்தலை சாத்தனார். இந்த மணிமேகலையும் சிலப்பதிகாரம் சொல்லுவோம் நம்ம இரட்டை காப்பியங்கள் என்று நம்ம வந்து அழைப்போம். அடுத்து கூற்று வந்து 40 வந்து பார்க்கலாம். கூற்று 40 வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழில் சிறப்பாக நடைபெறுகிறது. கரெக்டு. திருநெல்வேலி மாவட்டத்தில் கடலோர மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழில் வந்து சிறப்பாக நடைபெறுகிறது. கரெக்டு. அடுத்து பாருங்க. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை எனும் துறைமுகம் உள்ளது. இதுவும் வந்து கரெக்டு. தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை துறைமுகம் உள்ளது. இதுவும் வந்து கரெக்டு. கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்த யவனர்கள் இந்த கொற்கை முத்துக்களை விரும்பி வாங்கினர். இதுவும் வந்து கரெக்டு. கொற்கை முத்துக்களை விரும்பி வாங்கியவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க அப்படின்னா கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்த யவனர்கள். அடுத்து பாருங்க. நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் திருநெல்வேலி. முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் கேட்க வந்து வாய்ப்பு. எல்லாமே வந்து சரிதான். இந்த கூட்டில் இருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கடலோரம் மற்றும் உள்நாட்டு பகுதியில் சிறப்பாக மீன் வந்து பிடிக்கிறாங்க. ஓகேங்களா? தாமிரபரணி கடலோட கலக்கும் இடத்தை நம்ம கொற்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெயர் வந்திருக்கு. கொற்கை துறைமுகம் வந்து உள்ளது. கிரேக்க ரோமாபுரி நாடுகளை சேர்ந்த யவனர்கள் என்ன பண்ணுறாங்க? முத்துக்களை விரும்பி வந்து வாங்குறாங்க. நெல்லிக்காய் உற்பத்தியில் முதலிடம் பிடித்த நாடு மாவட்டம் எது அப்படின்னா திருநெல்வேலி. அடுத்து 41 பாருங்க. கொற்கையால் பெருந்துரை முத்து இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளன. கொற்கையால் பெருந்துரை முத்து இதெல்லாம் வந்து கேட்கக்கூடிய ஒரு பாடலாக வந்து இருக்கு. கொற்கையால் பெருந்துரை முத்து. இது லாஸ்ட்டாக கொஷினில்
கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரீவியஸ் கொஷின். கொற்கையால் பெருந்துரை முத்து இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகநானூறு. அகம் சார்ந்த நூல் 400 பாடல்களை வந்து கொண்டது. இதோட ஆசிரியர் எண்ணிக்கை என்னது 145. புறநானூறு புறம் சார்ந்த நூல். ஓகேங்களா. இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியது பாரதம் பாடிய பெருந்தேவனார். தேவாரம் 7. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் வந்து எழுதியிருப்பாங்க. நற்றிணை அகம் சார்ந்த நூல். இது வந்து நற்றிணை 400ன்னு ஒரு பேர் இருக்குது. நற்றிணை 400 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் வந்து இருக்கிறது. அடுத்து பாருங்க, நெல்லை மாநகர் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது? நெல்லை மாநகர் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னா தாமிரபரணி ஆற்றின் கரையில் வந்து அமைந்துள்ளது. நெல்லை மாநகர் எந்த ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது அப்படின்னா தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அடுத்து பாருங்க, அமராவதி அணை. அமராவதி அணை. அமராவதி அணை எந்த மாவட்டத்தில் இருக்கு? திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. அமராவதி அணை எந்த மாவட்டம்? திருப்பூர். அடுத்தது காவேரி. காவேரி குறுக்கே கட்டப்பட்ட அணை எது? மேட்டூர் அணை. மேட்டூர் அணை எங்க இருக்கு? சேலம். ஓகேங்களா. அந்த மேட்டூர் அணைக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. அடுத்து மணிமுத்தாறு. மணிமுத்தாறு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதுவும் வந்து மணிமுத்தாறு அணை. மணிமுத்தாறு அணை எங்க இருக்கு? திருநெல்வேலி. திருநெல்வேலியில வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? அடுத்து 43வது கொஸ்டின் பாருங்க. 43வது கொஸ்டின், திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுற செல்வர் தாமே என்ற பாடல் வரியை பாடியவர் யாருன்னு கேட்டாங்க. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல் வேலியுற செல்வர் தாமே என்ற பாடலை பாடியவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். கிபி 2ஆம் நூற்றாண்டு. என்னது? சேர மரபை வந்து சேர்ந்தவர். திருநாவுக்கரசர் அப்பர் என்று அழைக்கப்படக்கூடியவர். இவருக்கு பல பேர் இருக்கு. தாண்டகவேந்தர், அப்பர், அந்த மாதிரி பேர் இருக்கு. மாணிக்க வாசகர் வந்து பார்த்தீங்கன்னா 12 திருமுறைகளை 8வது திருமுறையாக வந்து பாட்டிருப்பாரு. திருவாசகம், திருக்கோவையார் இவருடைய நூல். திருக்கோவையார் இவருடைய நூலாக வந்து இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44வது கொஸ்டின் வந்து பாருங்கள். 44வது கொஸ்டின் கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஆதிச்சநல்லூர் என்னும் இடத்தில் நிகழப்பட்ட அகழ்வாராய்வில் இறந்தவர்கள் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்தியது முதுமக்கள் தாழி என கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கரெக்டு. எனது கரெக்டு. அப்போது இறந்தவர்களுடைய உடலை வந்து புதைப்பதற்கு என்ன பண்ணுறாங்க? முதுமக்கள் தாழிகளை வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இறந்தவர்களின் உடல்களை புதைக்க பழந்தமிழர்கள் பயன்படுத்தியது முதுமக்கள் தாழிகள். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இந்த ஆதிச்சநல்லூர் தற்போது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் கிடையாது, தூத்துக்குடி மாவட்டம். ஆதிச்சநல்லூர் கேட்பாங்க. முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது எங்கது? ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம். அடுத்து பாருங்க, 45 பாருங்க. இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். இரட்டை நகரங்கள் என அழைக்கிறது லாஸ்ட் இயரில் கேட்டிருக்காங்க. இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுவது என்னது? திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். அடுத்தது 46வது கொஸ்டின் பாருங்க. கூற்று, பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்பர். கரெக்டு. தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று சொல்வார். ஓகேங்களா. இப்போ பாருங்க, பாளையங்கோட்டையில் அதிக அளவு கோட்டைகள் இருப்பதால் தப்பு. பாளையங்கோட்டையில் அதிகப்படியான கல்வி நிலையங்கள் இருப்பதனால் என்ன சொல்றாங்க? நமக்கு இதை வந்து தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று சொல்றாங்க. பாளையங்கோட்டை. அப்போ இரட்டை நகரங்கள்லாம் என்னது? திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். பாளையங்கோட்டையை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு வந்து என்பார்கள். பாளையங்கோட்டையில் அதிக அளவு கல்வி நிலையங்கள் வந்து உள்ளது. அடுத்தது 47 பாருங்க. இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். இளங்கோவடிகள் எந்த மலைக்கு? பொதிகை மலைக்கு முதன்மை கொடுத்து வந்து பாடினார். இளங்கோவடிகள் டேஷ் மலைக்கு முதன்மை கொடுத்து பாடினார். அது பொதிகை மலைக்கு வந்து கொடுத்து பாடினார். சரி, அடுத்து பாருங்க. 48வது கொஸ்டின் கூற்று வந்துருக்காங்க. டி.கே. சிதம்பரனாரை பற்றி வந்து கூற்று வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம். டி.கே. சிதம்பரனார் மருத்துவர் தொழில் செய்தார். இவர் மருத்துவர் தொழிலா? கிடையாது. இவர் என்ன? வழக்கறிஞர். இவர் என்னது? வழக்கறிஞர். டி.கே. சிதம்பரம் என்னது? ஒரு வழக்கறிஞர். இவர் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்படுகிறார். இது வந்து கரெக்டு. என்னது? ரசிகமணி. நாம் பார்த்துருந்தோம், முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம். வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தார். முக்கியமான கொஸ்டினுங்க.
வட்டத்தொட்டி என்ற பெயரில் இலக்கிய கூட்டங்களை நடத்தி வந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டி.கே. சிதம்பரனார். ஓகேங்களா. அடுத்து 4வது பாருங்க, இவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என பலவற்றாக புகழப்படுகிறார். கரெக்ட் தான். இவர் கொஸ்டின் கேட்பாங்க, கடித இலக்கியத்தின் முன்னோடி யாரு, தமிழிசை காவலர் யாரு, வளர்தமிழ் ஆர்வலர் யாரு, குற்றால முனிவர் யாரு அப்படின்லாம் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்போ டி.கே. என்னது ஒரு வழக்கறிஞர். இவருக்கு இன்னொரு பேர் என்னது, ரசிகமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பெயர் வந்து இருக்கு. வட்டத்தொட்டி என்ற பெயர்ல இலக்கிய கூட்டங்களை நடத்தியவர் யார் அப்படின்னா நமக்கு டி.கே. சிதம்பரனார். இவருக்கு சிறப்பு பேர் என்னது, கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசை காவலர், குற்றால முனிவர், வளர்தமிழ் ஆர்வலர் அப்படின்லாம் வந்து புகழப்படுகிறார். அடுத்து 49 பாருங்க, திருப்புகழை பாடியவர் யார் அப்படின்னா அருணகிரிநாதர். திருப்புகழை பாடியவர் தான் யாரு, அருணகிரிநாதர். அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க, தவறானவற்றை என்னன்னு கேட்டிருக்காங்க. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன் என்று பாடியவர் யாரு, மாணிக்க வாசகர். இது வந்து கரெக்டுங்க. இந்த கூட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன் யாரு, மாணிக்க வாசகர். அடுத்து பாருங்க, நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யாரு, அப்பர் கிடையாது, திருஞான சம்பந்தர். அப்பர்னா யாரு, திருநாவுக்கரசர். அப்பர்னா யாரு, திருநாவுக்கரசர். அடுத்து பாருங்க, பாருங்க, சீமான் இறந்திட்டே போதே புலமையும் செத்ததுவே. இது பாடியது யார் அப்படின்னா நமச்சிவாய புலவர். சீமான் இறந்திட்டே போதே புலமையும் செத்ததுவே அப்படின்னு பாடியவர் யாரு, நமச்சிவாய புலவர். அடுத்து பாருங்க, கையிலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, திரிகூட ராசப்ப கவிராயர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கூற்றுங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து கேட்க நிறையா வாய்ப்பு இருக்குது. கையிலை என்னும் வடக்கு மலைக்கு தெற்கு மலை அம்மே, திரிகூட ராசப்ப கவிராயர். அடுத்து 51 பாருங்க, காவடி சிந்தை பாடியவர் யாரு, அப்படின்னா அண்ணாமலையார். காவடி சிந்தை பாடியவர் அண்ணாமலையார். 52 பாருங்க, கூற்று 1, நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி என்கின்ற திருக்குறுகூர். நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி என்கின்ற திருக்குறுகூர். இது வந்து கரெக்ட். 2வது பாருங்க, நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை திருவாய் மொழியில் வெளியிட்டார். நம்மாழ்வார் தமது ஈடுபாட்டை திருவாய் மொழியில் வந்து வெளியிட்டார். இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். அடுத்து 13 பாருங்க, தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்குகிற இடம் எதுன்னு வந்து கேட்டுருக்காங்க. தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீவலப்பேரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கின்ற இடம் சீவலப்பேரி. அடுத்து 54 பாருங்க, தேன் போன்ற தமிழ் இவ்வடிகளின் ஓமயம் வந்து கேட்டிருக்காங்க. தேன் போன்ற தமிழ் இவ்வடிகளின் ஓமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ். ஓகேங்களா, தமிழ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஓமயம். போன்ற அப்படின்னது என்ன வரும் நமக்கு, தேன் போன்ற அப்படின்னா அது ஓம உறுப்பு வந்து வரும். 55 பாருங்க, பொன்மழை பொழிந்தது போல் இவ்வடியில் இடம்பெற்ற அணி. பொன்மழை பொழிந்தது போல் இவ்வடியில் இடம்பெற்ற அணி என்னன்னா இல்பொருள் ஓமையணி. இல்பொருள் ஓமை என்னது, இல்லாத ஒன்றை ஓமைப்படுத்தி பேசுவது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓமையணி, இல்பொருள் ஓமையணி. அடுத்து 56 வந்து பார்த்துடலாமா. 56 வந்து பாருங்க, 56ல் கூற்று 1 பாருங்க, பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்திற்கு அருகில் திருவேகா எனும் ஊரில் பிறந்தவர். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்து அருகே உள்ள திருவேகா எனும் ஊரில் வந்து பிறந்தவர். இது வந்து கரெக்டு. அடுத்து 2 பாருங்க, 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள 2வது திருவந்தாதியை பாடியவர். ஓகேங்களா, திருவந்தாதியை வந்து பாடியவர் கிடையாது, இல்லைன்னா முதல் திருவந்தாதியை பாடியவர். அப்போ பொய்கையாழ்வார் காஞ்சிபுரத்து அருகில் உள்ள திருவேகா என்னும் ஊரில் வந்து பிறந்தார். இது வந்து கரெக்டு. இவர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை வந்து பாடியவர். திருவந்தாதியை வந்து பாடியவர் யார் அப்படின்னா பொய்கையாள். அடுத்து 57வது கொஸ்டின் பாருங்க, திருமாலை போற்றி பாடியவர்கள் யாரு? திருமாலை போற்றி பாடியவர்கள் யாரு? ஆழ்வார்கள் வருவாங்க, வைணவர்கள் வந்து வருவாங்க. ஓகேங்களா, திருமாலை போற்றி பாடியவர்கள் ஆழ்வார்கள்,
வைணவர்களும் வந்து வருவார்கள். அடுத்து பாருங்க 58 பாருங்க 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது யாருன்னா நாதமுனி தான் வந்து தொகுத்துப்பார். இப்போ இந்த நம்பியாண்டார் நம்பி யார் அப்படின்னா பன்னீர் திருமுறையில் தொகுத்தவர். பன்னீர் திருமுறைகளை தொகுத்தவர். இந்த பன்னீர் திருமுறை யார் வருவா? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருமூலர், திருஞான சம்பந்தலாம் வராங்களே, இதான் வந்து பன்னீர் திருமுறை. பன்னீர் திருமுறையை தொகுத்தது யார்? நம்பியாண்டார் நம்பி. திருத்தக்கர் தேவர்னா யார்? சீவக சிந்தாமணி நூலை எழுதியவர். சீவக சிந்தாமணி. சேக்கிழார் திருத்தொண்ட புராணம் என்று அதுக்கு ஒரு வேறு பெயரும் வந்து உள்ளது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 59 வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுபவர் யார்? முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுவார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுவது யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார்கள், பூதத்தாழ்வார்கள், பேயாழ்வார்கள். அடுத்தது 60வது கொஸ்டின் பாருங்க. கூற்று 1 கூற்று 2 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க, பூதத்தாழ்வார் சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் பிறந்தவர். கரெக்டுங்க. பூதத்தாழ்வார் எங்க பிறந்தாரு? சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் வந்து பிறந்தாரு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் அப்படின்னா பூதத்தாழ்வார். ரெண்டுமே வந்து கரெக்ட். அப்போ முதல் ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இதில் பூதத்தாழ்வார் சென்னை அடுத்த மகாபலிபுரத்தில் பிறந்தவர். கரெக்டு. 4000 திவ்ய பிரபந்தத்தின் 2ஆம் திருவந்தாதியை வந்து இவர் இயற்றியுள்ளார். அடுத்தது 61 கொஸ்டின் பாருங்க. கூற்றை கவனி. முனைப்பாடியாரை பற்றி வந்துகிட்டு இருக்காங்க. திருமுனைப்பாடி எனும் ஊரை சேர்ந்தவர். முனைப்பாடியார் எந்த ஊரை சேர்ந்தவர்? திருமுனைப்பாடி எனும் ஊரை வந்து இவர் வந்து சேர்ந்தவர். இவர் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கிடையாது, 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். திருமுனைப்பாடியார் ஊரை சேர்ந்த முனைப்பாடியார் 13ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். இவர் அறநெறிச்சாரம் என்னும் நூலை இயற்றியுள்ளார். அறநெறிச்சாரம் என்னும் நூலை இயற்றியுள்ளார். அறநெறிச்சாரம் 230 பாடல்களை கொண்டது. 230 பாடல்கள் கிடையாது, 225 பாடல்களை வந்து கொண்டது. அப்போது முனைப்பாடியாரை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்குறோம். முனைப்பாடியார் வந்து பார்த்திங்கன்னா திருமுனைப்பாடியார் எனும் ஊரை வந்து சேர்ந்தவர். இவர் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அறநெறிச்சாரம் எனும் நூலை இயற்றியவர். அறநெறிச்சாரம் 225 பாடல்களை வந்து கொண்டது. அடுத்து 62 பாருங்க. இளமை என்னும் சொல்லின் எதிர்சொல். இளமை என்னும் சொல்லின் எதிர்சொல் என்னது? முதுமை. இளமை என்னும் சொல்லின் எதிர்சொல் என்னது? முதுமை. 63 பாருங்க. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்பது யாருடைய வாழும் நெறி? ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லோரும் ஒருவருக்காகவும் என்பது யாருடைய வாழும் நெறி அப்படின்னா திருவள்ளுவர். திருவள்ளுவருடைய வாழும் நெறி. அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். அடுத்த கொஸ்டின் 64 பாருங்க. வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இம்முறையை எடுத்து கூறியவர் யாருங்க கேட்குறாங்க. வாழ்வு அறநிலையை பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். இம்முறையை எடுத்து கூறியவர் யார் அப்படின்னா அப்பர். அப்பர்னா யாரு? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர். மாணிக்க வாசகர் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருடைய நூல் என்னது? திருவாசகம், திருக்கோவையார். திருவாசகம், திருக்கோவையார். சுந்தரர் தேவாரம் 7 எழுதியவர். தேவாரம் 7ஆம் தேவாரத்தை வந்து எழுதியவர். திருஞான சம்பந்தர் 1, 2, 3 வந்து தேவாரத்தை வந்து எழுதியவர். அப்பரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 5, 6 வந்து எழுதியிருப்பார். சுந்தரர் வந்து 7ஆவது தேவாரத்தை வந்து எழுதியிருப்பார். அடுத்தது பாருங்க 65 பாருங்க. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என கூறியவர். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என கூறியவர் வந்து யார் அப்படின்னா பாரதிதாசன். பாவேந்தர் என அழைக்கப்படக்கூடிய பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்துடலாமா? அடுத்து பாருங்க. முடியரசன். முடியரசனுக்கு இயற்பெயர் என்னது? துரைராசு. கண்ணதாசனுக்கு என்னது? முத்தையா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னது? முத்தையா. பாரதியாருக்கு பல பேர்கள் வந்து இருக்கிறது. ஓகே. அடுத்து பாருங்க. செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்போம் எனினேன் தப்புன பலவே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். 66வது கொஸ்டின் பாருங்க. புறநானூறு. இதுக்கு ஆன்சர் என்னது? புறநானூறு. செல்வத்தின் பயனே ஈதல். இதை நீங்கள் காதில் வாங்கினாலே புறநானூறு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து நமக்கு என்னது? புறநானூறு, அகநானூறு, இதெல்லாம் வந்து என்னது? நமக்கு 8 தொகை நூல். சிலப்பதிகாரம், மணிமேகலையும் என்னது? நம்ம காப்பியங்களில் வரும் இரட்டை காப்பியங்கள் என அழைப்போம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். மணிமேகலை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். 67வது கொஸ்டின் பாருங்க. 67 கூற்றை வந்து கவனி. 67 கூற்றை வந்து கவனி.
கூற்று 1 வந்து பாருங்க. கூற்று 1 வந்து பாருங்க. திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். தெய்வத்திரு, ஓகேங்களா, தெய்வத்திரு நம்ம குன்றக்குடி திருக்குறள் நெறியை பரப்புவது தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். கரெக்டு. அருளோசை, அறிக அறிவியல் போன்ற இதழ்களை நடத்தியவர் திருக்குறளாளர் வி முனுசாமி. வி முனுசாமி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் முனுசாமி கிடையாது. யாரு? குன்றக்குடி அடிகள். குன்றக்குடி அடிகள். குன்றக்குடி அடிகள். நாயன்மார் அடிச்சுவட்டில் குருச்செல்வம், ஆலயங்கள், சமுதாயம், மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னா திருக்குறளாளர் வி முனுசாமி. வி முனுசாமி கிடையாது. யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகள். குன்றக்குடி அடிகள், ஓகேங்களா. மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி வாழ்நாள் முழுவதையும் தொண்டு செய்தவர் யாருன்னா குன்றக்குடி அடிகள். இது உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து புரிஞ்சிருக்காது. நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. திருக்குறள் நெறியை வந்து பரப்புவதாக தன் வாழ்நாள் கடமையாக வந்து கொண்டவர் யாருன்னா குன்றக்குடி அடிகளார். அவருடைய நடத்திய இதழ், குன்றக்குடி அடிகள் வந்து நடத்திய இதழ்கள் வந்து என்னன்னா அருளோசை, அறிக அறிவியல் போன்ற இதழ்களை வந்து நடத்தியிருக்கிறாரு. அதுக்காக இது மட்டும் இல்லாமல் நாயன்மார் அடிச்சுவட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல், குறச்செல்வம் இது ஒரு நூல், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட இந்த 3 நூலை வந்து இது நாயன்மார் அடிச்சுவட்டில், குறச்செல்வம், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் என்னது குன்றக்குடி அடிகளுடைய நூல்கள். அடுத்தது பாருங்க, மக்கள் பணியே இறைப்பணியாக எண்ணி வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி அடிகளார். அடுத்தது 68 பாருங்க. செல்வத்தின் பயன் டேஷ். செல்வத்தின் பயன் என்பது அப்படின்னா அது ஒப்புரவு. செல்வத்தின் பயன் என்னது நமக்கு ஒப்புரவு. கூற்று 69 பாருங்க. 69 கூற்று 69 வந்து பாருங்க. ஜெயின் என்னும் சீன மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது பொருள். ஜெயின் என்னும் சீன மொழி சொல்லு கிடையாது, இது ஜப்பான் மொழி. ஜெயின் என்னும் ஜப்பான் மொழி சொல்லுக்கு தியானம் செய் என்பது வந்து பொருள். ஓகேவா, இது வந்து கரெக்ட். அடுத்து பாருங்க, புத்த மதத்தை சார்ந்த துறவியாளர்கள் ஒரு பிரிவினர் ஜெயின் சிந்தனையாளர்கள். இதுவும் வந்து கரெக்டு. ஓகேங்களா. அப்போ ஜெயின் என்னும் சொல் வந்து என்னது ஜப்பான் மொழி சொல்லுக்கு தியானம் என்று பொருள் வந்து படும். புத்த மதத்தை சார்ந்த துறவியாளர்கள் ஒரு பிரிவினர் ஜெயின் சிந்தனையாளர்கள். இதுவும் வந்து கரெக்ட். ஓகே. அடுத்து பாருங்க, 70 பாருங்க. ஓமையும் ஒன்றாக அமைவது. ஓமையமும் ஒன்றாக வந்து அமைவது என்ன அப்படின்னா உருவக அணி. ஒன்றாக வந்து அமைவது உருவக அணி. 71 பாருங்க. 71 அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். தொடரால் விளக்கப்படும் அணி என்ன? அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும். தொடர் விளக்கப்படும் அணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகதேச உருவக அணி. அடுத்தது 72 பாருங்க. பதிற்று பத்தந்தாதி, கல்வித்துறை அந்தாதி போன்ற நூல்களை பாடியவர். பதிற்று பத்தந்தாதி புதுசா இருக்குல்ல. பதிற்று பத்தந்தாதி, கலித்துறை அந்தாதி போன்ற நூல்களை பாடியவர் யாரு? அதிவீரராம பாண்டியன். 73 பாருங்க. காந்தியடிகள் எப்போதும் டேஷ் பேசினார். எப்போதும் என்னது வாய்மையை பேசினார். காந்தியடிகள் எப்போதும் என்ன பேசினார்? வாய்மையை வந்து பேசினார். அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் வந்து வந்திருக்கு பாருங்க. சாந்தம்னா என்னது? அமைதி. மகத்துவம் அப்படின்னா சிறப்பு. தாரணி அப்படின்னா என்னது? உலகம். தாரணி அப்படின்னா உலகம். இரக்கம் அப்படின்னா கருணை. சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, தாரணி அப்படின்னா உலகம், இரக்கம் அப்படின்னா கருணை. அடுத்தது 75 பாருங்க. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன வரும் நமக்கு? தன்மை பிளஸ் நாடு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கண்ணதாசனை பற்றி கொடுத்துருக்காங்க. கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னது? முத்தையா. இவர் கவியரசு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா, இவர் கவியரசு என அழைக்கப்படுகிறார். இவர் தமிழக அரசரவை கவிஞராக இருந்துள்ளார். இன்னொருத்தர் தமிழகத்தின் முதல் அரசரவை கவிஞர்னா யாரு? நாமக்கல் கவிஞர். இவர் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் தான் இயேசு காவியம். இயேசு காவியம் எனும் நூலை வந்து படைத்தவர் யாரு? கண்ணதாசன் அவர்கள். இங்க பாருங்க. சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். இப்பாடல் வரிகள் இயேசு காவியம் எனும்
நூலில் மலையருவி என்னும் பகுதியில் அமைந்துள்ளது. இல்லது என்னது ஏ மலையருவி. மலையருவி ஓகேங்களா. மலையருவி எனும் நூலில் மலையருவி எனும் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா. இதை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப டைம் எடுக்குது. 77 பாருங்க. மகளுக்கு சொன்ன கதை இந்நூலை இயற்றியவர் யாரு? மகளுக்கு சொன்ன கதை இந்நூலை வந்து இயற்றியவர் யார் அப்படின்னா காலப்பிரியா. மகளுக்கு சொன்ன கதை என நூலை இயற்றியவர் யாரு? காலப்பிரியா. அடுத்து 78 பாருங்க. தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று பாராட்டியவர் யாருங்க? என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அறிஞர் அண்ணா. தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயித் மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள். அடுத்து 79 பாருங்க. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என பாராட்டியவர். இப்படிப்பட்ட மனிதர் கிடைப்பது அரிது என வந்து காயிதே மில்லத்தை வந்து சொல்லிடுவாங்க. காயிதே மில்லத்தை வந்து புகழ்ந்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். பாருங்க அண்ணா என்ன சொல்றாரு? தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்தவர் யார் அப்படின்னா காயிதே மில்லத் அப்படின்னு சொன்னது அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் உத்தமமான மனிதன் சொன்னது யாரு? தந்தை பெரியார். அடுத்து 80 பாருங்க. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு பொருள் என்ன? அரபு சொல்லுக்கு என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி. 81 பாருங்க. காயிதே மில்லத் எந்த பண்பிற்கு உதாரணமாக திகழ்கிறார்? காயிதே மில்லத் எந்த பண்பிற்கு உதாரணமாக திகழ்கிறா? எளிமையின் பண்பிற்கு உதாரணமாக திகழ்கிறார். 82 பாருங்க. காயிதே மில்லத் தமிழ் மொழி ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசிய இடம். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக வேண்டும் என்று பேசிய இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் வந்து பேசியிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. காயிதே மில்லத்தை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக காயிதே மில்லத்தை பற்றி தான் கொஸ்டின் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க. கேரளாவில் ஜமால் முகமது கல்லூரியில் தொடங்கினார். கேரளாவில் கிடையாது, திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரியில் தொடங்கினார். ஜமால் முகமது கல்லூரி எங்கே இருக்குது? திருச்சியில் ப்ரூக் கல்லூரியில் தொடங்கினார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. திருச்சி கிடையாது, இது வந்து கேரளா. ஓகேங்களா. அப்போது திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, திருச்சியில் ப்ரூக் கல்லூரியில் வந்து தொடங்கினார் அவருடைய படிப்பு. ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்கள். 1946 முதல் 1952 வரை சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். கரெக்டு. 1946லேருந்து 1952 வரைக்கும் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருந்தார். கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். கொஸ்டின் கேட்பாங்க. கனிம வளத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்து உரைத்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து காயிதே மில்லத். அடுத்து வந்து பாருங்க. 84 முதன்மை பிளஸ் மொழி அந்த சேர்த்து வைக்கிறது முதுமொழி. அடுத்து 85 பாருங்க. பயணம் என்னும் சிறுகதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பயணம் என்னும் சிறுகதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா லாஸ்ட் பிரயாணம். பயணம் என்னும் சிறுகதை எந்த நூலில் இடம்பெற்றது? பிரயாணம். 86 பாருங்க. பயணம் என்னும் சிறுகதையை இயற்றியவர் யாரு? பயணம் என்னும் சிறுகதையை இயற்றியவர் யாரு? பாவண்ணன். பயணம் என்னும் பாருங்க. பயணம் என்னும் சிறுகதை எந்த நூலில் இடம்பெற்றா? பிரயாணம். பயணம் என்னும் சிறுகதை இயற்றியவர் யாரு? பாவண்ணன். அடுத்து பாருங்க. 87 ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? ஆகுபெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வகைப்படும். எழுதி போடலாம், டைம் கிடையாது. பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலாகு பெயர், சினாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6 வகையாக வந்து சொல்லுவோம். அடுத்தது 88 பாருங்க. இந்த வேலை முடிக்க ஒரு கை குறைகிறது. இது என்பது என்னது? சினையாகு பெயர். கை குறுப்பு வந்து வருது பார்த்தீங்களா, அதனால இது என்னது? சினையாகு பெயர். அடுத்து பாருங்க. மழை சடசடவென பெய்தது தொடரில் அமைந்துள்ளது என்ன? மழை சடசடவென பெய்தது, இது என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கு தொடர். சடசடவென தொடர்ந்து பெய்தது அடுக்கு தொடர். அடுத்தது 90 வந்து பாருங்க. 90 வந்து நமக்கு வந்து பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. இடவாகு பெயர் பாருங்க. சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. ஒரு இடத்தை வந்து குறிக்குது. இடவாகு பெயர் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. ஓகேங்களா. அடுத்தது காலவாகு பெயர் நமக்கு என்னது? டிசம்பர் சூடினார். பூவை வந்து சொல்றாங்க. பூவும் குறிக்குது, அது ஒரு காலத்தையும் வந்து குறிக்குது. அடுத்து வந்து பொருளாகு பெயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
நமக்கு மல்லிகை சூடினார், மல்லிகை வந்து சூடினார். தொழிலாகு பெயர் அப்படின்னா பொங்கல் வந்து உண்டான். ஓகேங்களா? அப்போ இடவாகு பெயர்னா சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது. காலவாகு பெயர் அப்படின்னா டிசம்பர் சூடினால். பொருளாகு பெயர் அப்படின்னா மல்லிகை சூடினால். தொழிலாகு பெயர்னா பொங்கல் உண்டான். அடுத்தது 91 பாருங்க. 91 வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும் பாடல் வரிகளை குறிப்பிடுபடும் மலை எந்த மலை அப்படின்னா குற்றாலை மலை. இது வந்து பார்த்தீங்கன்னா குற்றால குறவஞ்சி நூல் திரிகூட ராசப்ப கவிராயரால் எழுதப்பட்டது. குற்றால மலை திரிகூட ராசப்ப கவிராயர். காதால மட்டும் கேட்டுக்கோங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். ஓகேங்களா? மந்தினா என்னது? பெண் குரங்கு. நான் லாஸ்ட் வீடியோ சொல்லிருப்பேன். பெண் குரங்கு. மந்தி அப்படின்னா என்னது? பெண் குரங்கு. ஓகேங்களா? இது எந்த மலையை பற்றி சொல்லுவாங்க? குற்றால மலையை பற்றி சொல்லுவாங்க. இது என்னது? குற்றால குறவஞ்சி நூலில் சிற்று இலக்கியங்களில் குற்றால குறவஞ்சி நூலில் திரிகூட ராசப்ப கவிராயர் வந்து பாடியது. 92 பாருங்க. தாமிரபரணி ஆற்றுடன் கீழ்கண்டவற்றில் பொருந்தாது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தாமிரபரணி ஆற்றுடன் கீழ்கண்டவற்றில் பொருந்தாது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைகை ஆறு. பாருங்க, பச்சை ஆறு, மணிமுத்தாறு, சிற்றாறு இதெல்லாம் என்னது? தாமிரபரனுடைய கிளை நதிகளாக வந்து இருக்கிறது. அடுத்து பாருங்க 93 பாருங்க. வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஷ் செய்வார். வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை என்ன சொல்லுவாங்க? அறுவடை செய்வார்கள். அறுவடை செய்வார்கள். அடுத்து 94 பாருங்க. மாறி ஒன்று இன்றி வரைந்திருந்த காலத்தும் டேஷ் இப்பாடலர்கள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கேட்டிருக்காங்க. பழமொழி 400. மாறி ஒன்று இன்றி வரைந்திருந்த காலத்து இப்பாடலர்கள் இடம்பெற்றுள்ளது பழமொழி 400. நான் உங்களுக்கு அடிக்கடி பழமொழி 400 பற்றி சொல்லியிருக்கேன். பழமொழி 400 ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அது 95 பாருங்க. நீர்நிலை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நீர்நிலை என்னும் சொல்லை பிரித்து எழுதுவது நீருலை. சாரி, நான் தப்பா படிக்கிறேன். 95 என்ன அப்படின்னா நீருலை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் பிளஸ் உலை. நீருலை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் பிளஸ் உலை. அடுத்து 96 பாருங்க. அகத்தியர் வாழ்ந்த மலை. அகத்தியர் வாழ்ந்த மலை என்னது? பொதிகை மலை. அகத்தியர் வாழ்ந்த மலை என்னது? நமக்கு பொதிகை மலையில வந்து குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது 97 பார்த்துடலாமா? 97 பாருங்க. கூற்று 1. பாண்டிய மன்னன் நின்றன் சீர் நெடுமாறனை நெல்லை நகர் மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம். கரெக்ட். பாண்டிய மன்னன் நின்றன் சீர் நெடுமாறனை நெல்லை நகர் மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் எது? பாண்டியபுரம். கூற்று 2 பாருங்க. பாண்டியனின் தேவி ஆகிய மங்கையக்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்று வழங்கப்பட்டுள்ளது. இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? திருமங்கை நகரில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிய மாதேவியை வந்து வரவேற்றாங்க. பாண்டிய மன்னன் நின்றன் சீர் நெடுமாறனை மக்கள்கள் வரவேற்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியபுரம். ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 98 பாருங்க. நாஞ்சில் நாட்டு கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாரு? நாஞ்சில் நாட்டு கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாரு? தேசிய கவிமணி விநாயகம் பிள்ளை. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படக்கூடியவர் யாரு? தேசிய கவிமணி விநாயகம் பிள்ளை. நாஞ்சில் நாட்டு கவிஞர் என அழைக்கப்படுகிறார். அடுத்து 99 பாருங்க. ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியவர் யாரு? ஸ்ரீவைகுண்டத்து பெருமானை பற்றி பாருங்கன்னா பிள்ளை பெருமாள். ஸ்ரீவைகுண்டத்து பெருமானை பற்றி பாடியவர் பிள்ளை பெருமாள். 100வது கொஸ்டின் பாருங்க. சீதகாதி என்ற பெருவணிகர் இருந்த ஊர். சீதகாதி எனும் பெரும் வணிகர் இருந்த ஊர் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயல்பட்டினம். காயல்பட்டினம். சீதகாதி என்ற பெரு வணிகர் இருந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம். ஓகே மாணவர்களே, நம்ம வந்து கண்டினியூவாக 1 ஹவராக வந்து ரெகுலராக ரிவிஷன் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரிவிஷனை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுக்கு யாராச்சும் மாணவர்கள் யாராச்சும் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும்.